திருப்பதி ஏழுமலையான் கோயில் லட்டு நெய் கலப்பட வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி உரிமையாளர் ராஜு ராஜேந்திரன் உட்பட 4 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. திருப்பதியில் உள்ள வைஷ்ணவி பால் பண்ணை தலைமை நிர்வாகி அபூர்வா சாவ்டா கைது செய்யப்பட்டுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கிரண் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கிரண், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. நிச்சயமாக ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு உள்ளிட்ட பிரசாதங்களை தயார் செய்ய திண்டுக்கல்லில் உள்ள ஏஆர் டெய்ரி நிறுவனத்திலிருந்து அனுப்பப்பட்ட நெய், மாம்ச கொழுப்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள் கலக்கப்பட்டது என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் பற்றி விசாரணை செய்ய சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெறுகிறது. இந்த நிலையில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஏஆர் டைரி உரிமையாளர் ராஜசேகரன் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த நெய் உற்பத்தி நிறுவனங்களின் உரிமையாளர்களான விபின் குப்தா, கோமில் ஜெயின், அபூர்வ சவடா ஆகியோரை பிடித்து சிபிஐ அதிகாரிகள் அவர்களை கைது செய்து விசாரணை நடத்துவதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் திருப்பதியில் முகாமிட்டுள்ள சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகள் சிபிஐ இணை இயக்குனர் VS பாபு ஆகியோர் கலப்பட நெய் விவகாரத்தில் விசாரணையை துரிதப்படுத்தி உள்ளனர். சிபிஐ வசம் தற்போது இருக்கும் ஏஆர் டைரி நிறுவனர் ராஜசேகர் உள்ளிட்ட 4 பேரையும் நாளை சிபிஐ அதிகாரிகள் திருப்பதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வாய்ப்பு இருப்பதாக தெரிய வந்துள்ளது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி கிரண்.